ஒரு பழமையான வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. வீட்டோட தரப்பலகை ரொம்ப நாளாக உடைஞ்சு கிடக்குது. ஒரு நாள் சின்ன பொண்ணு காலில் பட்டு அது அடிப்பட கடுப்பான அவங்க அம்மா முதல்ல இந்த தரையை சரி பண்ணுங்கன்னு அப்பா கிட்ட கத்துறாங்க. உடனே அப்பாவும் சுத்தியல் எடுத்துக்கிட்டு வந்து அந்த பலகையில் வேகமாக ஆணி அடிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியல, அந்த தரைக்கு அடியில் நாம் வாழ்கிற மாதிரியே ஒரு குட்டி மனிதர்களோட உலகமே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்பா அடித்த அந்த ஆணி தரைக்கு அடியில் இருக்கிற ஒரு குட்டி மனிதன் மேலே நேராக குத்தி அவனை கொன்னே போட்டுருது. அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ரூமில் தரைக்கடியில் ஒரு சத்தம் கேட்குது. பொண்ணு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு தரப்பலகையை கலட்டி டார்ச் அடிச்சு பார்க்குறான். அங்கே குட்டி டேபிள் சேர் போட்டு பொம்மை மாதிரி குட்டி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆர்வத்தில் அவன் மெதுவாக கையை கொண்டு போய் ஒரு குட்டி மனிதனை பிடிக்க போகிறான். ஆனால் ஆணி குத்தி செத்து போனால் தன் குடும்ப ஆளுக்கு பழி வாங்கவும் மிச்ச குடும்பத்தை காப்பாற்றவும் அந்த குட்டி மனிதன் ஒரு சின்ன ஊசியை ஆயுதமாக பிடிச்சிட்டு அவளை எதிர்க்க வர்றான். பயந்து போன அந்த பொண்ணு சத்தத்தை கேட்டு அம்மாவும் அப்பாவும் ஓடி வர்றாங்க. அப்பா வேகமாக ரூம்குள்ளே வரும்போது அவரோட காலடி அதிர்வில் வீடு முழுக்க தரைக்கடியில் லைட் எரியுது. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, அந்த வீடு ஃபுல்லாக தரைக்கடியில் இதே மாதிரி நிறைய குட்டி உலகங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு.